Taste the Daily. மாவட்டம் சிதம்பரம் அருகே மீதிக்குடி கிராமத்தில் தீ விபத்தில் 3 குடிசை வீடுகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார். மீதிக்குடி மேற்கு பகுதியில் தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் உராய்ந்து ஏற்பட்ட தீ விபத்தில் சரிதா, சுரேஷ், அமுதா ஆகியோரின் குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. இதனை அறிந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் மற்றும் நிதியுதவிகளை வழங்கினார். அப்போது தாழ்வாக சென்ற மின்கம்பியை சரி செய்யாமல் மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியமாக இருந்ததால் தீ விபத்து நிகழ்ந்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியனிடம் வேதனையுடன் தெரிவித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்தின் முன்சக்கரத்தின் மேல் செல்லக்கூடிய கட் ஷேக்கப் ராடு கட்டாகி வெளியே வந்ததால் அச்சத்துடன் பொதுமக்கள் பயணம் செய்தனர். பஞ்சகுப்பம் மேல்பட்டி வழியாக குடியாத்தம் செல்லக்கூடிய அரசு பேருந்தின் முன்சக்கரத்தின் மேல் செல்லக்கூடிய கட் ஷேக்கப் ராடு கட்டாகி வெளியே வந்ததை கண்ட பயணிகள் ஓட்டுநரிடம் தெரிவித்துள்ளனர். அவற்றை சரி செய்ய முடியாததால் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பணிமனைக்கு சென்று சரி செய்த பின்னர் பேருந்து புறப்பட்டுச் சென்றது. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசலான தகர டப்பா பேருந்துகளை இயக்குவதால் அடிக்கடி பழுதாகுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 51வது வார்டுகளில் ஆங்காங்கே கழிவுநீர் வெளியேறி இருப்பதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். வணிகர் வீதி சாலையில் கால்வாய்கள் தூர்வாரப்படாத காரணத்தால் கழிவுநீர் தேங்கி ஆறாக ஓடி வருகிறது. கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக கழிவுநீர் ஓடி வருவதால் கொசுக்கள் உற்பத்தியாகி நகர் முழுவதும் பொதுமக்களுக்கு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனை ஸ்டாலின் மாடல் அரசின் காஞ்சிபுரம் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பது பொதுமக்களை வேதனையடைய செய்துள்ளது. மதுரை மாவட்டம் பழங்கானத்தம் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கிய சத்துமாவு உருண்டையில் கரப்பான் பூச்சி இருந்த விவகாரத்தில் பணியாளர் மீது கண்துடைப்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது. சத்துமாவில் கரப்பான் பூச்சி இருந்ததற்கு அதனை விநியோகம் செய்த நிறுவனம், உணவுத்துறை மற்றும் திட்ட அலுவலர் உட்பட குழந்தைகளுக்கான வளர்ச்சி திட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை குறித்து எதுவும் தெரிவிக்காத நிலை உள்ளது. இதனால் ஸ்டாலின் மாடல் அரசு அவசரகதியாக பணியாளர் மீது நடவடிக்கை எடுத்திருப்பது பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயல் என பலரும் விமர்சித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அடுத்தடுத்து ஏற்பட்ட விபத்துகளில் பெண் பலியான நிலையில் 9 பேர் படுகாயமடைந்தனர். மாளிகப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பாலு மற்றும் ஜோதி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் வந்தவாசி சேத்துப்பட்டு சாலையில் சென்றபோது அந்த வழியே வந்த கார் மோதிய விபத்தில் ஜோதி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். பாலு படுகாயமடைந்த நிலையில் அந்த கார் மேலும் ஒரு இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அதில் பயணித்த ராமு என்பவர் படுகாயமடைந்தார். இதேபோல் மாம்பட்டு அருகே காரும் ஜீப்பும் மோதிய விபத்தில் 5 பெண்கள் உட்பட 7 பேர் படுகாயமடைந்தனர்.